டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு வீடியோட கண்டினியூட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. சில சிக்ஸ்த்து சம் பார்க்குறப்ப கட் ஆகிடுச்சு. இந்த 3 ஒயர்ஸ் இந்த ஈக்குவல் லென்த்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 3 ஒயர் கன்சிடர் பண்ணுறோம். பட் மூணுமே வந்து என்னது ஈக்குவல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவல் லென்த் ஆஃப் இந்த ஒயரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து செமி சர்க்கிளாகவும், அனதர் ஒன்று செமி சர்க்கிளாகவும், இன்னொன்று வந்து என்னது ஸ்கொயராகவும் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஒன் ஆஃப் த லூப் இஸ் சர்க்கிள், அனதர் இஸ் செமி சர்க்கிள், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் லென்த்து தான். பட் அந்த ஈக்குவல் லென்த் ஆஃப் த ஒயரை வந்து என்ன பண்ணுறோம், 3 பார்ட்ஸாக நம்ம 3 வேரியஸ் பொசிஷனில் வச்சு பார்க்குறோம். அப்படி அப்போ கரண்ட்டு பாஸ் ஆகிறப்போ தே ஆர் பிளேஸ்டு இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறோம். த சேம் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ தம். ஒரே மாதிரியான எலக்ட்ரிக் கரண்ட் அங்கே பாஸ் ஆகுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லூப்பு கான்ஃபிகரேஷன் will experience கிரேட்டர் டார்க் அப்படின்னு சொல்கிறோம். அதிகமான திருப்பு விசை வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின். சரி, அதிகமான திருப்பு விசை எங்கே, எந்த செமி சர்க்கிளில் இருக்குமா, அல்லது ஸ்கொயரில் இருக்குமா, அல்லது சர்க்கிளில் இருக்குமா அப்படிங்கிறது கொஷின். ஓகே, அதுக்கு டார்க்கு என்ன ஃபார்முலானா எம்பி சைன் டீட்டா முதல்ல பார்த்தோம். டார்க்கு டவுஸ் ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா கேபிட்டல் எம் இன்ட்டு பி சைன் டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை வந்து என்ன சொல்கிறோம்னா டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி அப்படின்னு சொல்கிறோம். டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி. பட் பி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மியூ நாட் ஐ, ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்தோம், மியூ நாட் ஐ டிவைட் பை 2r அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செமி சர்க்கிள் அப்படின்னா என்ன வரும், அதில் பாதி தான் வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா? அப்போ அதில் பாதிங்கப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி 4r போடுவோம். அது என்ன சொல்லுவோம், 4 இன்ட்டு r போடுவோம் செமி சர்க்கிளுக்கு. ஓகேவா? அப்போது இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப இந்த வேல்யூ வந்து என்ன ஆகிடும், இன்னும் ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். அப்போ செமி சர்க்கிள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஸ்கொயர் வேல்யூ கன்சிடர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்கிறப்ப 1 2 3 4 பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்னது 4 பேஜஸ். இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு வந்து என்ன சொல்லலாம், 4 இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். 4 இன்ட்டு ஏ. இப்போ 4 இன்ட்டு ஏ போடுறப்ப என்ன வரும்னா, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 4 இன்ட்டு ஏ, 4 இன்ட்டு 2 8 வரும். அப்போ 8 இன்ட்டு ரூட் ஆஃப் 2r போடுறோம் எங்கே, சாரி ஸ்கொயருக்கு. ஓகேவா? இப்போ ஸ்கொயரில் நம்ம ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபார்முலா ஸ்கொயருக்கு SQUARE ஸ்கொயருக்கு B is equal to mu naught I divided by 8 into root of 2r அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த 8 எப்படி வந்ததுன்னா, இந்த 4 சைடு இருக்கும் இல்லையா, ஈச் சைடு ஹேவிங் என்னது 2ஆக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 4 இன்ட்டு 2 8 இன்ட்டு ரூட் ஆஃப் 2r அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சர்க்கிளை விட செமி சர்க்கிளை விட ஸ்கொயரில் தான் வந்து என்னது, ஹென்ஸ் இதை வேல்யூ வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், இன்னும் ரெடியூஸ் ஆகும். சரியா? பட்டு எங்கே எதில் சார் கிரேட்டர் டார்க் இருக்கும் அப்படின்னா, சர்க்கிளில் தான் வந்து என்னது கிரேட்டர் டார்க் இருக்கும். சரியா? சர்க்கிளில் கிரேட்டர் டார்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7 பாருங்கள். 2 identical coils each with n turns and radius r placed in coaxially at a distance r shown in figure. சரியா? கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. if I is the current passing through the loops in the same direction, then the magnetic field at the point P is a distance r by 2 from the center of the each coil is. P is the center of the position between the two coils. I is the current flowing through the coil. R is the distance between the coil. இந்த R வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரேடியஸ் கூட சொல்லலாம். இந்த ரேடியஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ, கவனி, இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே சேம் டிஸ்டன்ஸில் தான் வந்து என்னது அனதர் ஒன் காயிலை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 காயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குது. இந்த 2 காயில்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம ஃபார்முலா பிரகாரம் மேக்னெட்டிக் சர்க்குலர் காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, தட் இஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கூட சொல்லலாம், தட் இஸ் மியூ நாட்
ni divided by 2 into a square plus x square whole power 3 by 2 ஹோல் பவர் 3/2. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த உங்கள் நோட்ஸ் முன்னாடி அனுப்பியிருக்கேன், நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதை அப்படியே பாருங்கள். ஓகேவா? இப்போது நம்ம கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரேடியஸ் வந்து என்ன சொல்கிறோம், ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ஒன் சர்க்கிள் ஆர் ஸ்கொயர் பை 4th ரேடியஸ் சொல்கிறோம். அதாவது நீங்கள் பி அட் ஏ டிஸ்டன்ஸு ஆர் பை 2 அப்படின்னு சொல்கிறோம். பி அட் ஏ டிஸ்டன்ஸு ஆர் பை 2 அண்டு இங்கே சம்மில் பாருங்கள், the two identical coils each with n turns and radius r are placed coaxially at a distance r அப்படின்னு சொல்கிறோம். If I is the current passing through the loop same direction, I is the current pass through the same direction, then the magnetic field at a point d p distance is r by 2 அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், r by 2. இப்போ ஆர் பை டூன்னு என்ன, எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை 2 அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக என்னவோ ஆர் பை 2 அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அதில் ஒரு ஃபார்முலா எழுதினோம் இல்லையா முதல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே, பி சீக்வல் டு மியூ நாட் என்ஐ டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் whole power 3 by 2 போட்டோம் இல்லையா, whole power 3 by 2. Now we can apply the formula, that is mu naught ni divided by r square plus x ஓட வேல்யூ வந்து என்னது r square by 4 அப்படின்னு சொல்கிறோம். r square by 4. ஏன் r square by 4னா எக்ஸுக்கு பதிலாக r by 2, எக்ஸுக்கு பதிலாக r by 2. இப்போ x ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப r square by 4 whole power 3 by 2, whole power 3/2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹோல் பவர் 3/2ன்றப்ப இந்த மீனாட்டோட வேல்யூ வந்து என்னது 4.10⁻⁻7. n ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், n ஈக்குவல் டு சம்மில் பாருங்கள், மீனாட் n இன்ட்டு ஐ வேல்யூ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா 8 இன்ட்டு மியூ நாட் ni அப்படின்னு சொல்கிறீங்க. 8 இன்ட்டு மியூ நாட்டு ni அப்படின்னு சொல்லி போடுங்க. இந்த டேரெக்டாக அடுத்த ஸ்டெப் வந்து என்ன, டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்போட ஃபைனல் ஆன்சர் சொல்லிடுறேன். 8 இன்ட்டு மியூ நாட் ni டிவைட் பை ஆரோட வேல்யூ 5 ஸ்கொயர். இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஆர் ஸ்கொயர் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும். ஆர் ஸ்கொயரு இதை வந்து என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஏன்னா ஆர் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 4 இருக்கா, இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், டிவைட் பை 4 வரும். எல்சிஎம் எடுத்தால் டிவைட் பை 4 வரும். மேலே என்ன வரும், 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வரும். 4r ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஆர் ஸ்கொயர் வரும். அப்போ என்ன 5r ஸ்கொயர் வரும். ஓகேவா? 5r ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் பவர் 3/2. இந்த 5r ஸ்கொயர் டிவைட் பை 4, 5r ஸ்கொயர் டிவைட் பை 4 இருக்குல்ல, அந்த 4 தான் என்ன ஆயிரும், மேலே போய் இந்த 4π×10⁻²ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 8ஆக கன்வெர்ட் ஆகிடும். கீழே வந்து என்ன ஆயிரும், 5r ஸ்கொயர் இருக்கும். 5r ஸ்கொயர் இந்த ஹோல் பவர் 3/2, இந்த 2 கேன்சல் ஆகி r³ மட்டும் வரும். சரியா? இப்போ இது ஆக்சுவலாக ஜம்ப் ஆகி போன மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட ஃபைனல் ஆன்சரு என்னது, பி ஆப்ஷன். ஃபைனல் ஆன்சர் வந்து என்னது, பி ஆப்ஷன். இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்னு கூட இல்லை, ஆக்சுவலாக பி ஆப்ஷன். 8 இன்ட்டு n மியூ நாட் ஐ டிவைட் பை 5/3/2 இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் பி ஆப்ஷன். ஓகேவா? அதுக்கு அடுத்த சம் 8th சம் பாருங்கள். The wire of length L carrying current I along y direction is kept at a magnetic field is given by B vector is equal to beta by √3 I cap j cap k cap into T. B vector value கொடுத்துருக்காங்க. The magnitude of the Lorentz force on the wire சொல்கிறோம். இப்போ Lorentz force wire magnitude of the
என்னது லாரன்ஸு ஃபோர்ஸ் எஃப் கேட்குறோம். இப்போ எஃப்போட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? எஃப்போட ஜென்ரல் ஃபார்முலா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் ஈக்குவல் டு ஐஎல் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து பி வெக்டர் வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பி வெக்டர் வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறோம். எல்லோட வேல்யூ என்ன, ஐயோட வேல்யூ என்ன? ஐ அலாங்க ஒய் டைரக்ஷன் சொல்கிறோம். இப்போ ஒய் டைரக்ஷன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் பிரகாரம் ஜே கேப் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஐஎல் ஜே கேப் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட்டோட வேல்யூ ஐஎல் ஜே கேப் இன்ட்டு இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த இந்த வேல்யூவை என்ன பண்ணுறோம், இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த ஜே கேப்பும் இங்கே ஜே கேப் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ண முடியும். ரிமைன்ஸ் ஆல் கேன்சல் அப்படின்னு சொல்லுவோம். ரிமைன்ஸ் வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். சரி, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஜே டாட் ஜே வந்து என்ன ஆகிடும், ஒன்றுன்னு வந்துடும். ஸோ என்ன வரும் அடுத்து ஐஎல், அதாவது ஐஎல் ஜே வெக்டர், ஐஎல் ஜே கேப், ஐஎல் இன்ட்டு ஜே கேப் இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே பி பை √3. சரி, அது பீட்டா பையில் பி பை √3 இன்ட்டு ஐ வெக்டர் ஐ கேப்பு ப்ளஸ் ஜே கேப்பு ப்ளஸ் கே கேப் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஐஎல்பி மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன, ஜே டாட் ஜே வந்து ஒன்றுன்னு சொன்னேன். அப்போ என்ன ஆகிடும், இங்கே இருக்கக்கூடிய அந்த பி வேல்யூ இந்த இதோட ஆட் ஆகி ஐஎல்பின்னு வந்துடும், ஐஎல்பின்னு வந்துடும். மீதி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படியே வரும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மைனஸு கே ப்ளஸ்ஸு ஐ அப்படின்னு சொல்கிறோம். மைனஸ் கே ப்ளஸ்ஸு ஐ. ஓகேவா? இப்போ இதை அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், எஃப் வெக்டர் ஈக்குவல் டு பிஐஎல் டிவைட் பை √3. பிஐஎல் டிவைட் பை இங்கே வந்து √3 டிவைட் பை √3 இருக்கும். அந்த டிவைட் பை √3 வந்து காமனாக வெளியே எடுத்துடுறோம். இப்போ டிவைட் பை √3 இந்த ஜே கேப் இருக்கு இல்லையா, சரி ஐ கேப், அந்த யூனிட் வெக்டர் இருக்குது. இந்த கேப்னு வந்தனால அந்த யூனிட் வெக்டர்னு சொல்கிறோம். யூனிட் வெக்டர் வேல்யூ ஈக்குவல் டு 1. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து என்ன ஆகிடும், 1 + 1ன்னு வரும். ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த ஃபார்முலாவை பார்த்துக்குங்க. இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடை சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து நான் பிடிஎஃப் ஃபைலை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கீங்க. சரியா? அந்த நோட்டையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். சரியா? பார்த்தா தான் புரியும். இப்போ 1 + 1 2. அப்போ √2 டிவைட் பை 3 இன்ட்டு பிஐஎல் போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ பார் மேக்னெட், நீட் எக்ஸாமில் கேட்டது. A bar magnet of length L, magnetic moment PM bend on the form an arc as shown in figure. The new dipole moment will be எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு பார் மேக்னெட்டை வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணிடுறோம், பெண்ட் பண்ணுறோம். அப்படி பெண்ட் பண்ணி என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இருக்கப்போ டைப்போல் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும், பிக்யூடின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பெண்ட் பண்ணுறப்ப வாட் இஸ் த நியூ மேக்னெட்டிக் டைப்போல் மூமெண்ட் அப்படின்னு கேட்குறோம். சரியா? இப்போ இந்த ஸ்ட்ரைட் மேக்னெட்டிக் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா கேபிட்டல் எம் ஈக்குவல் டு என்னது, QM இன்ட்டு எல் அப்படின்னு சொல்லிட்டு. கேபிட்டல் எம் ஈக்குவல் டு QM டாட் எல். அதே மாதிரி நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னது, சேஞ்ச் ஆனது இந்த பெண்ட் பண்ணாட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட்டு QM இன்ட்டு எல் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. QM இன்ட்டு எல் டேஷ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கும். ஏன் சார் ரேஷியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ரெண்டும் என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எம் அண்ட் ஐ எவ்வளோ இன்பிட்வீன் இது பெண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பெண்ட் பண்ணிட்டோம். இந்த ஆங்கிளையும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். ஆங்கிளையும் என்ன பண்ணிட்டாங்க, மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ எல் டேஷ் ஈக்குவல் டு இந்த எம் அண்டு எம் டேஷ் இருக்கு இல்லையா, அதாவது சும்மா கேபிட்டல் எம் அண்ட் எம் டேஷ் இருக்குல்ல, அது ரெண்டுக்கு என்ன பண்ணுறோம், ரேஷியோ எம் பை எம் டேஷ் ஈக்குவல் டு QM கேன்சல் ஆகிரும், எல் இன்ட்டு எல் டேஷ் வரும். இப்போ எல் டேஷில் வந்து என்ன பண்ணுறோம், எல் டேஷ் ஈக்குவல் டு 2R இன்ட்டு sin 30 டிகிரி போடுறோம். சரியா? எல் டேஷ் சீக்வல்ட்னா என்னது, அந்த நியூ எல் டேஷ் சீக்வல்ட்டு இங்கே பாருங்கள், எல் டேஷ் அப்படிங்கிறது நியூ பொசிஷன்.
சரியா? அதாவது இந்த பொசிஷன் இப்படி இருந்து ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அது எல் பொசிஷன், இப்படி கொஞ்சம் பெண்டாகி வருதுன்னா அது வந்து எல் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த எல் டேஷ் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இது ஸ்ட்ரைட் லைன் கன்சிடர் பண்ணுறப்ப எல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2r இன்ட்டு sin 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. sin 30 டிகிரி இது மேக்ஸில் வந்து ஒரு ரூல்ஸ். இந்த ஆங்கிளையும் இந்த 2r இந்த இதையும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். டீட்டாவுக்கு வந்து sin 30 எடுக்கிறோம். சரியா? sin 30 இஸ் ஈக்குவல் டு என்னது 1/2ன்னு போடுறோம். sin 30 இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ 2r இன்ட்டு 1/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன வரும், r மட்டும் வரும். அப்போ l/r ஈக்குவல் டு என்னது π/3. அந்த r ஈக்குவல் டு 3l டிவைட் பை பை அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு கவனிங்க, இந்த சம் பார்க்குறப்ப அப்படியே உங்கள் இது கைடு எடுத்து வச்சுக்கிங்க பக்கத்தில். ஐ மீன் சாரி, உங்கள் நோட்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிங்க, அல்லது கைடை பார்த்தாலும் சரி. ஓகேவா? அண்ட் m டேஷ் ஈக்குவல் டு ஃபார்முலா QM இன்ட்டு எல் டேஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த QMோட வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு எல் டேஷுக்கு பதிலாக தான் என்ன பண்ணுறோம், 3l டிவைட் பை பை அப்படின்னு சொல்கிறோம். 3l டிவைட் பை பைன்னு வரும். இந்த வேல்யூஸை இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ 3m டிவைட் பை பை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இது கொஞ்சம் 1 மார்க் கொஷினில் இது கொஞ்சம் நீட் கொஷின் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கங்க. இது எப்படி சார் இன்னும் புரியல அப்படின்னா நம்ம கிளாஸில் மட்டும் ஃபர்தராக பார்த்துக்குவோம். கொஷின் நம்பர் 10 பாருங்கள். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வரும். சரி, ஆப்ஷன் பி. இதுக்கு கொஷின் நம்பர் 9க்கு. சரி, இதுக்கு கொஷின் நம்பர் 10 பாருங்கள். நான் கண்டக்டிங் சார்ஜ் இது ரிங் கேரியிங் சார்ஜ் Q and mass M, radius R, rotated about its axis with the constant angular speed omega ன்னு சொல்கிறோம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட் வித் ஆங்குலர் மோமெண்டம் சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ 10வது, ஏ நான் கண்டக்டிங் சார்ஜ் ரிங் கேரியிங் charge of Q, mass M and radius R is rotated about its axis with constant angular speed omega. Find the ratio of magnetic moment அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரேஷியோ ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னா, இப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா போகும். மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு மியூஆர் ஈக்குவல் டு IA ஜென்ரல் ஃபார்முலா. சரியா? மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா மியூஆர் ஈக்குவல் டு IA. இது வந்து லெசனோட எண்டிங்கில் படித்தோம். ஓகேவா? ஐயோட வேல்யூ வந்து என்ன, Q/T. I ஈக்குவல் டு Q/T. ஏ வந்து என்னது πr ஸ்கொயர். ஓகேவா? இப்போ T ஈக்குவல் டு 2π/ω. இப்போ Q டிவைட் பை 2π டிவைட் பை ஒமேகா போடணும். அந்த ஒமேகா மேலே வரும். இப்போ Q ஒமேகா இன்ட்டு πr ஸ்கொயர். இந்த பை கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன வரும் ஃபைனலாக, L ஈக்குவல் டு MR என்னது Q ஒமேகா இன்ட்டு 2π, Q ஒமேகா டிவைட் பை 2π இன்ட்டு πr ஸ்கொயரு. பை கேன்சலு. இப்போ என்ன வரும், Q ஒமேகா பை 2 இன்ட்டு R ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த L ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம்னா MR ஸ்கொயர் ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எதுனா அந்த இதுலேயே படித்தோம் ஃபஸ்ட்டில், இந்த கொஸ்டின்லேயே படிச்சிருக்கோம். L ஈக்குவல் டு MR ஸ்கொயர் ஒமேகா அப்படின்னு. ஓகேவா? பட் μL டிவைட் பை L ஈக்குவல் டு Q இன்ட்டு இந்த வேல்யூ Q இன்ட்டு ஒமேகா இன்ட்டு πr ஸ்கொயர் டிவைட் பை 2π இன்ட்டு MR ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். எல்லோட வேல்யூ கீழே அப்ளை பண்ணுறேன், மியோட வேல்யூவை என்ன பண்ணுறேன் மேலே அப்ளை பண்ணுறேன், எல்லோட வேல்யூவை MR ஸ்கொயர் ஒமேகா அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா?
ஸோ ஃபைனலாக அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we can get the value q divided by 2m அப்படின்னு சரியா. நெக்ஸ்ட்டு the BH curve for ferromagnetic material is shown in figure. The material is placed inside the long solenoid which contains 1000 turns on centimeter. The current that should be passed in the solenoid is to demagnetize the ferromagnet completely is அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். இங்கே வந்து ஹிஸ்டெரிசிஸ் லூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டெரிசிஸ் லூப்ஸ் கொஷின் நம்பர் 11 தானே. இப்போ ஹிஸ்டெரிசிஸ் லூப்ஸ் கொடுத்துட்டு 1000 டர்ன் கொடுத்துட்டாங்க சரியா. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா இந்த பிஹெச் வேல்யூன்னு கேட்குறோம் சரியா. பிஹெச் வேல்யூக்கு என்ன ஃபார்முலானா பிஹெச்னா எப்படி சொல்கிறது, ஹச் இஸ் ஈக்குவல் டு என்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஹச் இஸ் ஈக்குவல் டு என்ஐ. இப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு என்ஐ ஃபார்முலா. இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைட் பை என் அப்படின்னு சொல்லுவோம். ஐ இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைட் பை என். ஹச்சோட வேல்யூ வந்து எந்த பாயிண்டில் வந்து கர்வ் வந்து இது டச் ஆகுதுன்னா 150 டச் ஆகுது சரியா. அப்போ 150 டிவைட் பை 150 இன்ட்டு 10⁻⁻2 1000 அப்படின்னு சொல்லி சரியா. அப்போ 1.5 இன்ட்டு 10⁻³ மில்லி ஆம்பியர். சரி, கொஷின் நம்பர் 11 வரைக்கும் இது பண்ணியிருக்கோம். 12 வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துடலாம். இப்போ இதோட ஆன்சர் வந்து 1.5 × 10⁻³ மில்லி ஆம்பியர் போடுங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13 சரி 12. 2 short power magnet have magnetic moments 1.25 am² and 1.00 am² respectively. They are kept on the horizontal table parallel to each other with the north poles pointing towards south அப்படின்னு சொல்கிறோம். They have common magnetic equator and are separated by distance 20 cm சொல்கிறோம் சரியா. 20 cm டிஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2 ஹரிஜான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை பார் மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பார் மேக்னெட் லென்த்து வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ 1.20 and another one is another 1.00 am². ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை இங்கே கண்டுபிடிக்கணும். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறப்ப B1 வேல்யூ, B2 வேல்யூ, அதுக்கடுத்து BH வேல்யூ. BH அப்படிங்கிறது ஹரிஜான்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு சரி. ஹரிஜான்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ B1 = என்ன, B2 = என்ன அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும் ஓகேவா. B1 = μ0 ஃபார்முலா B1 = μ0 / 4π capital M d² plus L² d² plus L² whole power 3/2 ஓகேவா. இப்போ மீனோட வேல்யூ என்னது 4.10⁻⁻7 / 1.2. அந்த 4 கீழே இருக்கிற 4 மேலே இருக்கிற 4 கேன்சல் ஆகிடும். இப்போ 0.1 × 0.5 ஏன் போகிறோம்னா ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ. அதோட ஃபைனல் ஆன்சர் 1.955 × 10⁻⁻4 அப்படின்னு சொல்கிறோம் சரியா. 10⁻⁻4 சரியா. ஏன்னா எல்லாருமே வந்து உங்கள் நோட்ஸை பார்த்துக்குங்க. உங்களை PDF ஃபைல் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன், டைம் ஆச்சு. இது செகண்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால ஓகேவா. இதே சேம் மெத்தடை B2க்கு. B2 மீன்ஸ் செகண்ட் மேக்னெட்டிக், அதாவது ரெண்டாவது பவர் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ B2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த B2க்கு வந்து μ0 / 4π × capital M / d² plus L² whole power 3/2 அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா.
அதோட ஃபைனல் ஆன்சர் 1.9963 × 10⁻⁴ வெபர் மீட்டர் ஒரு -3. அப்புறம் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க சம்மில் என்னது 3.6 × 10⁻⁵ இப்போ அதை வந்து 0.36 × 10⁻⁴ என்ன பண்ணிக்கிறோம் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இது மூணையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? என்ன சார் வேல்யூவே தெரில நீங்கள் இப்போ ஆட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து 4th லெசன் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் இஸ் பிளேஸ் ஈக்குவல் டு த ஹரிசாண்டல் காம்பனண்ட். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டிப் அட் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ டிப் அட் த பிளேஸ் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப் அப்படிங்கிறப்போ tan θ ஈக்குவல் டு ஃபார்முலா tan θ ஈக்குவல் டு tan θ ஈக்குவல் டு BV டிவைடட் பை BH அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? BV டிவைடட் பை BH. இதோட வேல்யூ வந்து என்னது 1 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ tan 1 எதுக்கு வரும்னா tan 45க்கு வரும். சரியா? tan 45க்கு அதோட வேல்யூ 1ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 14th கொஸ்டின். A flat dielectric disc radius R carries excess charges on its surface charge density surface. Then the surface charge the surface charge density is sigma. The disc rotate upward axis perpendicular to the plane passing through the center with angular velocity. ஒரு டிஸ்க் கன்சிடர் பண்ணுறோம். சிடி இருக்கு இல்லையா, சிடி கேசட்டு. இந்த சிடி கேசட்டு மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணுறோம். அந்த சர்க்கிளை வந்து என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். எப்படி ரொட்டேட் பண்ணுற, வெர்டிகலை பர்பெண்டிகுலராக ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி அங்கே இருக்கும். ஃபைண்ட் த மேக்னெட்யூட் ஆஃப் த டார்க்கு டிஸ்க்கு பிளேஸ்ட் ஆன் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? அப்போ டார்க் கேட்குறாங்க. டார்க்னா என்னது, டவ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டார்க்னா என்னது, டவுன்னு கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் த டிஸ்க்கு கேபிட்டல் எம் கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் தி டிஸ்க்கு சீக்வல் என்னது, கேபிட்டல் எம் அப்படின்னு சொல்லணும். இந்த கேபிட்டல் எம் வேல்யூ சீக்வல் டு கேபிட்டல் எம் சீக்வல் டு Q ஒமேகா இன்ட்டு R² டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது Q வந்து என்ன சொல்லுவோம்னா சிக்மா ஏ அப்படின்னு சொல்லுவோம். சிக்மா Q சீக்வல் டு சிக்மா சார்ஜ் டென்சிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒமேகா ஆருக்கு வந்து என்னது R² பை இன்ட்டு R². சிக்மா ஏ போடுறப்ப என்ன வரும், சிக்மா ஏ வந்து என்னது πr² வரும் இல்லையா. இப்போ πr² இன்ட்டு ஒமேகா இன்ட்டு R² போடுவோம். சரியா? அதாவது சிக்மா பை R² இன்ட்டு ஒமேகா இன்ட்டு R² ஒமேகா இன்ட்டு R² டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா சிக்மா ஒமேகா பை R/4. டார்க்கு டவ் சீக்வல் டு MB sin 90 டிகிரி. சரியா? இப்போது sin 90 வேல்யூ 1. இது எம் இருக்கு இல்லையா, இந்த எம்மோட வேல்யூ வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சரு 1/4 நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சரு 1/4 சிக்மா ஒமேகா பை இன்ட்டு BR/4 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி என்னது கேன்சல் பண்ணுறது தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது வந்து 1/4 சிக்மா ஒமேகா பை இன்ட்டு BR/4 ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 15 போகிறேங்க. The potential energy of the magnetic dipole whose dipole moment is PM vector is equal to -0.5 I cap plus 0.4 J cap AM square kept in a uniform magnetic field. B vector is equal to 0.2 I cap into T vector. T ன்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி P கேட்குறோம். சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறப்ப PE ஃபார்முலா.
பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறப்ப என்ன வரும் ஃபார்முலா பிஇ. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா பிஇ அப்படின்னு சொல்கிறோம். பிஇ ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் பிஎம்பி இன்ட்டு பி. ஓகேவா, ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்மோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், இந்த வேல்யூ டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணுறோம். அதுக்கடுத்து பி வெக்டர் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, அதை இங்கே அப்ளை பண்ணுறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா அதாவது ஐ கேப்பும் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப 0.5 இன்ட்டு 0.2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0.1 ஜே அப்படின்னு சொல்லுவோம். சரியா, 0.1 ஜே. சரியா, சரி. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் போர்டில் வந்து கொஞ்சம் கிளாஸில் நீட்டாக நடத்தினா செம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஃப்ரீயாக பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு தெரியல. பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காதும். பட் எனிவே 1 மார்க் கொஷின் தெரிஞ்ச வரைக்கும் இதை பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அந்த பிடிஎஃப் ஃபைலையும் பார்த்துட்டு அதை உங்கள் நோட்டில் எழுதிட்டு இந்த 3rd லெசன் 1 மார்க் நீங்கள் முடிஞ்சு அடுத்த கிளாஸில் 4th லெசன் 1 மார்க்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா, சிஏ ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது 3rd லெசன் ப்ராப்ளம் இருக்குது. 3rd லெசனில் இந்த 2 மார்க் கொஸ்டின் 5 ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர்லாம் படிச்சிட்டிங்க. இந்த ப்ராப்ளம் மட்டும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 1 2 3 4 5 6 3rd லெசனில் ஒரு 6 ப்ராப்ளம் தான் இருக்குது. சரியா, ஸோ இந்த 3rd லெசன்னா ஃபஸ்ட்டுன்னா 6th 6 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 6 ப்ராப்ளத்தையும் அடுத்த கிளாஸில் முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது 4th லெசன் போய்க்கலாம். ஓகேவா, see you students.